மனோ இச்சையிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்ற எந்த ஒரு கோட்பாட்டுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாத்தில் அங்கீகாரம் கிடையாது. மனோ இச்சை ஹவாவின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அறிமுகப்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு செயலுக்கு பின்னாலும் ஷைத்தான் இருக்கிறார். ஆகவே ஷைத்தானின் தூண்டுதலால் அறிமுகப்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு கோட்பாட்டுக்கும் இஸ்லாத்தில் அங்கீகாரம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறார், முந்தைய சமுதாயம் வழிதவறியவர்கள் அவருடைய மனோ இச்சையின் அடிப்படையில் தான் சில சித்தாந்தங்களை உருவாக்கினார்கள். அவருடைய மனோ இச்சையில் அவர்கள் ஒரு கடவுளை உருவாக்கினார்கள். அந்த கடவுளுக்கு சில பெயர்களையும் தோற்றங்களையும் வழங்கினார்கள். அந்த மனோ இச்சையின் உருவான அந்த கடவுளை தான் அவர்கள் இலாஹ் என்று வணங்கினார்கள். அதை நீங்கள் ஏற்க வேண்டாம். நபிமார்கள் அந்த காலத்தில் உள்ள சமுதாயத்திற்கு எதிராக செய்த பெரியதொரு போராட்டம் இந்த மனோ இச்சையில் தோன்றிய கோட்பாட்டுக்கும் செயல்பாட்டுக்கும் ஆகும் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த மனோ இச்சையில் தோன்றிய கோட்பாட்டுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இல்லை என்ற காரணத்தினால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. அதனால் ஜிஹாத் கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தண்டனையும் இறக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் வரை நபிமார்கள் மூலமாக இந்த சித்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 ஆண்டுகளோடு அது பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த சித்தாந்தத்தில் யாரும் கை வைக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு புதிய நபி வருவதில்லை. அதனால் ஷரியத்தின் புதிய சட்டம் வருவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை என்ற காரணத்தினால் எந்த ஒரு சட்டமும் மாற்றப்படுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எது மார்க்கம் என்று சொல்லப்பட்டதோ, எது ஷரியத்தின் விதி என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதில் மாற்றம் செய்ய எவருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. பின்னால் வந்தவர்கள் இந்த சித்தாந்தங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற புரியப்படுத்துகின்ற துறைகளில் கை வைக்கலாம். சட்டங்களை மக்களுக்கு புரியப்படுத்துகின்ற வழிகளில் அவர்கள் ஈடுபடலாம். முந்தைய நபிமார்களின் காலத்தில் ரசூல்மார்களுக்கு தான் புதிய சட்டங்கள் ஷரியத்தில் வழங்கப்படும். அவருடைய காலத்தில் இருந்த நபிமார்கள், பின்னால் வந்த நபிமார்கள் அந்த ரசூல்மார்கள் மக்களுக்கு சொன்ன சட்டங்களுடைய நுணுக்கங்களை சொல்லி காட்டுவதும், மக்கள் பிழையா வழங்கினால் அதை திருத்துவதும், அவர்களுக்கு வழிகாட்டுவதும் தான் அவருடைய பணியாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்து அறிமுகப்படுத்திய கோட்பாட்டை, நடைமுறைகள், சட்ட திட்டங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற அந்த பணியை மாத்திரம்தான் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி முந்தைய காலத்தில் நபிமார்கள் செய்த பணிக்கு ஒத்திருக்கிறது. அதனால் என்னுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள் முந்தைய நபிமார்களுக்கு சமன் என்று சொன்னார்கள். சமன் என்றால் தகுதியில் அல்ல. ஒரு நபியின் தகுதிக்கு ஒரு ஒலியோ அல்லது எவ்வளவு உயர்ந்த ஒரு நபரோ வர முடியாது. அந்த செய்த பணியில் முந்தைய நபிமார்கள் அந்த காலத்தில் இருந்த ரசூல்மார்களுடைய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு சொல்லுகின்றவர்களாக இருந்தார்கள். அதே பணியை இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் தான் முந்தைய நபிமார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்களை ஒப்பிட்டு சொன்னார்கள்.
முந்தைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயை வழங்கிக் கொண்டிருந்தார். வஹீ மூலமாக அறிவை கொடுத்துக் கொண்டிருந்தார். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று பெற்றுக் கொண்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த உலமாக்கள் அல்லாஹ் வஹீயை அல்ல, வஹீயின் தகுதியும் தரத்தையும் ஒத்த இல்ஹாமை வழங்கினார். மலக்கின் நேரடி தோற்றம் இல்லாமல் அவருடைய கல்விலே அல்லாஹ் அறிவையும் விளக்கத்தை போட்டு ஷரியத்தின் சட்டங்களையும் விளக்கங்களையும் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த பாரிய பொறுப்பு, மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு, மார்க்கத்தை விளக்கி சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த தகுதி பெற்ற உலமாக்களுக்கு இருந்தார். அந்த தகுதி படைத்தவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு, அந்த தகுதி உள்ளவர்களால் மாத்திரம்தான் குர்ஆனை விளங்க முடியும், ஹதீஸையும் புரிய முடியும். இந்த தகுதி இல்லாத எவர் குர்ஆனை நேரடியாக விளங்கவும் இயலாது, மக்களுக்கு அவர்கள் போதிக்கவும் கூடாது. இது அல்லாஹ்வுடைய கண்டிப்பான கட்டளை. குர்ஆனை விளங்கி மக்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி இந்த இல்ஹாமுள்ள அறிஞர்களுக்கு மாத்திரம்தான். அவர்களுக்கு தான் குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் யாருக்கு இந்த தகுதியை கொடுத்து விளக்கத்தை கொடுக்கிறாரோ அவர்கள் மூலமாகத்தான் குர்ஆனுடைய கருத்துக்களை புரிய வேண்டுமே தவிர இவர்களை ஒதுக்கி நேரடியாக எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் குர்ஆனுக்கு நெருங்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார், இந்த குர்ஆனை கொண்டு அதிகமானோர் வழிகட்டிருக்கிறார். இந்த குர்ஆனின் மூலமாக அதிகமானோர் நேர்வழி பெற்றார். குழப்பவாதிகள் தான் இந்த குர்ஆனின் மூலமாக வழிகட்டி செல்கிறார். நேர்வழி பெறுகின்ற ஒரு கூட்டம், வழிகட்டி செல்கின்ற ஒரு கூட்டம். இதன் மூலமாக குர்ஆனின் மூலமாக, இந்த குர்ஆனின் மூலமாக குர்ஆனை ஆய்வு செய்து குர்ஆனுடைய விளக்கத்தை பெற்று மக்களுக்கு வழிகாட்ட வருகின்ற கூட்டத்தில் இரண்டு கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் வழிகேடர், மறுகூட்டம் நல்வழியில் இருப்பவர். நல்வழியில் இருப்பவர் யார்? இவர்கள் எப்படி இனம் காண்பார்? குர்ஆனுடைய விளக்கத்தை யார் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் முதலாவதாக நமக்கு சொல்லுகிறார், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். இது சத்திய வேதம், இதில் சந்தேகமே இல்லை. எதில் சந்தேகம் இருக்கிறதோ அது சத்தியம் அல்ல, அது உண்மை அல்ல. எதில் சந்தேகம் இருக்கிறதோ அது உண்மை அல்ல. உண்மை என்பதற்கு வரைவிலக்கணம் சந்தேகம் இருக்கக்கூடாது. எந்த தரப்பிலும் எந்த கோணத்திலும் ஆய்வு செய்தாலும் சந்தேகம் ஒரு துளியும் வரக்கூடாது. சந்தேகம் இல்லாததுதான் ஹக்கு, சந்தேகம் இல்லாததுதான் வெற்றி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இது வேதம், அல்லாஹ்வின் வேதம், இதில் சந்தேகம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று கூறிவிட்டு இந்த குர்ஆனை படிக்கின்ற தகுதி யார்?
இந்த குர்ஆனை ஆய்வு செய்கின்ற தகுதி எவருக்கு? முதல் முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழங்கப்பட்டது. குர்ஆனுடைய கருத்தை அல்லாஹ்விடமிருந்து ஒரு மனிதன் பெற வேண்டுமாயிருந்தால் அதற்கான அடிப்படை ஆக குறைந்த தகுதி அவர் தக்குவாதாரியாக இருக்கிறார். அவர் யார்? அவருடைய பண்பு என்ன? அவர் நம்முடைய புலனுக்கு அப்பால் மறைந்திருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நம்புவார். அல்லதீன யுமினூன பில் கைப், நம்முடைய புலனுக்கு அப்பால் இருக்கின்ற, நம்முடைய புலனுக்கு மூலமாக பெற்ற அனுபவத்திற்கு அப்பால் இருக்கின்ற மறைவான உண்மைகளை எல்லாம் அவர் விசுவாசிப்பார், ஏற்றுக்கொள்வார். அவர் தொழுவார், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார், ஸகாத்தை கொடுப்பார். அவர் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய ரிஸ்குகளை அவர் மற்றவர்களுக்கு செலவு செய்வார். அல்லாஹ் வழங்கிய ரிஸ்குகளை என்று அல்லாஹ் சொல்கிறார். ரிஸ்க் என்பது பணம் மாத்திரமல்ல. ரிஸ்க் என்பது பணம் மாத்திரமல்ல. அல்லாஹ்வுடைய சகல நியாமத்துகளுக்கும் ரிஸ்க் என்பது கிடையாது. பணம் இருந்தால் அடுத்தவருக்கு கொடுப்பார், அறிவிருந்தால் அடுத்தவருக்கு அவர் போதிப்பார். அவரிடம் என்னென்ன அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் இருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் அடுத்தவர்களுக்கு அவர் கொடுப்பார். அல்லாஹ்வுடைய வழியில் எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒரு மனிதனிடத்தில் ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. இருக்கக்கூடியது அவர் தன்னை அடிமை என்றும் அல்லாஹ் தமிழத்தில் இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று கருதுவார். தான் ஒரு எஜமான், தனக்கு சொந்தமான பொருள் இருக்கிறது என்று ஒருபோதும் கருத மாட்டார். அவரிடத்தில் கஞ்சத்தனம் இருக்காது, அவரிடத்தில் தயாராக. இப்படியான மனநிலை இருக்கிறத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும், அல்லாஹ்வுடைய பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தக்குவாதாரி உலகுக்கு அப்பால் இருப்பவரை அவர் நம்புவார் என்றால் அதை பற்றிய அறிவு அவருக்கு இருக்கிறது. அறிவு இருந்தால் தான் உன்னை நம்பலாம், அறிவு இல்லை என்றால் நம்ப முடியாது. அப்படி என்றால் அவர் உலகாட்சிக்கு அப்பால் உள்ள உண்மைகளை அறிகின்ற, அதை தெரிகின்ற தகுதியை அவர் பெற்றிருக்கிறார். நமக்கு 2 கண்கள் இருக்கின்றன, 2 செவிகள் இருக்கின்றன. இந்த 2 மூலமாகத்தான் அதிகமான அறிவுகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அவர் உலகாட்சிக்கு உட்பட்ட அறிவுகளை தான் நம்முடைய கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய புலக்காட்சிக்கு அப்பால் உள்ளவைகளை நம்முடைய கண் பார்க்காது, காது கேட்காது. மலக்குகள் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பேசுகிறார்கள், நாம் கேட்பதில்லை. ஆனால் தக்குவாதாரி அந்த விஷயங்களை அறிந்தவராகவும் அந்த தகுதியை பெற்றவராகவும் இருக்கிற காரணத்தினால் அவருடைய அடிப்படை ஆக குறைந்த தகுதி அவருடைய கல்வி பிரகாசமாக இருக்கிறது. எவருடைய கல்வி பசுத்தமாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறதோ அவருடைய கல்விக்குள் இருக்கின்ற கண் திறக்கும் செவி செயல்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய கல்வில் அல்லாஹ் கண்ணை வைத்திருக்கிறார், காதை வைத்திருக்கிறார். உங்களுடைய புறக்கண் பார்க்காததை அந்த கண் பார்க்கிறது, உங்களுடைய புறக்காது கேட்காததை அந்த காது கேட்கிறது. இப்பொழுது அந்த தக்குவாதாரி குர்ஆனை விளங்கி குர்ஆனுடைய கருத்துக்களை புரியக்கூடிய அந்த தக்குவாதாரி அவர் கல்பு கண் திறந்தவராக, கல்பு காது செயல்படுகின்றவராக
இருக்கிறார். அதனால் அவருக்கு குர்ஆனுடைய மர்மங்கள் புலங்குகின்றன. அவருக்கு அல்லாஹ்வுடைய தரப்பில் இருந்து வஹி அல்ல இல்ஹாம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவார். ஒரு தக்வாதாரி அவர் அல்லாஹ்வுடைய ஒரு சிஷியனாக, அல்லாஹ்வால் வளர்க்கப்படுகின்றவனாக, அல்லாஹ்வால் போதிக்கப்படுகின்றவனாக, அல்லாஹ்வால் வழிகாட்டப்படுகின்றவனாக மாறுகிறார். அல்லாஹ்வால் வழிகாட்டப்படுகின்றவர்தான் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்ற அடிப்படை தகுதியை பெற்றவர். குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் தெரிய வேண்டுமாயின் இவர் மூலமாகத்தான் தெரிய வேண்டும். இவர் மூலமாக யாராவது குர்ஆன் விளக்கத்தை அறிந்து அதன்படி செயல்பட்டால் அவர் நேர்வழிக்கு இருப்பார். இந்த தக்வாதாரியை புறக்கணித்து நம்முடைய புலனுக்கு அப்பால் இருக்கிற உண்மைகளையும் மறந்து இவருடைய புலக்காட்சி மூலமாக, அறிவின் மூலமாக குர்ஆனுக்கு விளக்கம் தேடி அவர் அந்த விளக்கத்தில் செயல்படுவாராயின் அவர் வழி தவறுவார். அப்படி செயல்படுபவர் குழப்பவார். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாகவே சொல்கிறார், இந்த குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? ஒரு மனிதன் இப்பொழுது ஆய்வை தன்னுடைய அறிவினால் செய்து கொண்டிருக்கிறார். சிந்தனை மூலமாக, பகுத்தறிவு மூலமாக ஆய்வுகள் செய்கிறார். அவனையும் ஆய்வாளர் என்றுதான் சொல்லுகிறோம். இன்று விஞ்ஞான ஆய்வாளர்கள் எல்லாம் அவருடைய சிந்தனை, அவருடைய அறிவை வைத்துத்தான் ஆய்வு செய்கிறார்கள் தவிர அதற்கு அப்பால் உள்ள அறிவு தளத்தை கொண்டல்ல. ஆனால் குர்ஆனின் ஆய்வாளருக்கான அடிப்படை தகுதி சிந்தனை அல்ல, வெறும் பகுத்தறிவு அல்ல, அவனுடைய இதயம். அதனால் தான் அல்லாஹ் கேட்கிறான், இந்த குர்ஆனை ஆய்வு செய்யாமல் இருப்பதற்கு உங்களுடைய கல்வி பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய கல்வியில் பூட்டு இருக்கிறதா? உங்களுடைய கல்வி திறக்கவில்லையா என்று அல்லாஹ் விடித்து கேட்கிறார். இந்த குர்ஆனை ஆய்வு செய்கின்றவர் கல்வி திறக்கப்பட்டவராக, கல்வி கரண் அற்றவராக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை செய்தி. குர்ஆனை கல்வி கண் திறந்தவர் தான் குர்ஆனுடைய மர்மங்களை தெரிகின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார். படிக்கின்றவன் மர்மம் தெரிபவன் அல்ல, ஆய்வு செய்கின்றவர் தான் அதனுடைய நுணுக்கங்களை அவர் புரிந்து கொள்கின்றார். குர்ஆனுடைய நுணுக்கங்களை தெரிகின்றவனுக்கு அவருடைய கல்வி திறந்திருக்க வேண்டும். கல்வி திறக்காதவன் குர்ஆனுடைய மர்மங்களை, அதனுடைய ரகசியங்களை, அதனுடைய நுட்பங்களை கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் குர்ஆனை புரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர், குர்ஆனுடைய சட்டங்களை விளங்கணும் என்று ஆசைப்படுகின்றவர் இந்த முத்தகையின் உறவில் இருந்துதான் ஆகும். இந்த முத்தகையை மதித்து அவருடைய சொற்களை சிந்தனைக்கு உட்படுத்தாமல் அவர் கேட்டு நடந்தால் மாத்திரம்தான் அவர் நேரிய வழியில் இருக்க இயலும். இந்த முத்தகையை அவர் விசுவாசிக்காமல், அவரை அணுகாமல், அவரை மதிக்காமல் செயல்படுகின்ற அனைவருமே குழப்பவாதிகளின் கூட்டத்தை சார்ந்தவர். குர்ஆன் அல்லாஹ் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அவர் தெளிவுபடுத்தவில்லை. நபிமார்களுக்கு மாத்திரம் புரியக்கூடிய சில மர்மங்களை வைத்திருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தெரியக்கூடிய இரகசியங்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வை நெருங்கிய அவருடைய நல்லடியார்
வழிமார்களுக்கு மாத்திரம் புரியக்கூடிய சில மர்மங்களை வைத்திருக்கிறார். அவர்கள் இந்த இரகசியங்களை வெளிப்படுத்தாமல் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையில் அந்த இரகசியத்தை வைத்துக் கொண்டு அதை நம்புகிறோம் என்று கூறுவார்கள். ஆனால் எவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது, எவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ, எவருடைய உள்ளத்தில் முனாஃபிக்குத்தனம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நல்லெண்ணம், பொறாமை, நல்லெண்ணம் இல்லாத பொறாமை தன்மை இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ் நபிமார்களுக்கும் அவரை நெருங்கிய நல்லடியார்களுக்கும் மாத்திரம் தெளிவுபடுத்திய அந்த உண்மைகளை இவர்கள் பகிரங்கப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை தோற்றுவித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். குர்ஆனில் 2 விதமான சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று எல்லோருக்கும் புரியக்கூடியது, அதை முகக்கமான, எல்லோருக்கும் புரியாதது முத்தஷாபி. அல்லாஹ்வை பற்றிய, அல்லாஹ்வுடைய பண்புகள் பற்றிய மர்மங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கடமை அல்ல. அதை தெரிந்து கொள்வதாயின் அவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லோரையும் விவேகிகளாக, புத்தி கூர்மை உள்ளவர்களாக படைக்கவில்லை. எல்லோரும் புத்தி கூர்மைகளாக இருந்தால் இந்த உலகம் ஒருபோதும் இயங்கவே இயங்காது. ஆக இந்த உலகம் இயங்க வேண்டுமாயின் அல்லாஹ் பாகுபாடு உள்ள அறிவு கூடிய, அறிவு உடைந்த சமுதாயத்தை வைத்துத்தான் நாம் வேண்டும். அறிவு கூடியவர்கள் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, விளங்கக்கூடிய பகுதிகளையும், அறிவு குறைந்தவர்கள் அதை தெரிந்து